சட்டமன்ற உறுப்பினர் தங்கி இருக்கிறா விடுதி இருக்குல்ல, எம்எல்ஏ ஹாஸ்டல் இப்போ இருக்கிறது இல்லை, அப்போ ஐயா காலத்தில் மூக்கையத்தவர், அந்த அந்த மூக்கையத்தவர் அப்போ சட்டமன்ற உறுப்பினர். அப்போ மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை செய்கிற ஒரு பியூன். இப்போ தேநீர் வாங்கிட்டு வாப்பா, செய்தித்தாள் வாங்கிட்டு வாப்பா, சாப்பிடாத உணவு வாங்கிட்டு வாப்பா, ஒரு இட்லி இது வாங்கிட்டு வாப்பான்னா வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார் எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. மண்ணாங்கட்டி அவர் பேர். ஐயா வந்து ஒரு உத்தரவு போடுறார், இந்த மாதிரி இந்த படிக்காதவர்கள்லாம் அரசு பணியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார். இப்போ மண்ணாங்கட்டி பதறி அழுகிறார், கதறிட்டார், ஐயோ நம்ம வேலை போயிடுச்சே அப்படின்னு. உடனே மூக்காயத்தவர் என்ன சொல்கிறாரு, போடுறா முதலமைச்சருக்கு. ஐயாவுக்கு போட்டார் மண்ணாங்கட்டி. யாரோ எடுக்கிறாங்கன்னு நினச்சி அவர் பேசிட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, மூக்காயத்தவர் சொல்லி கொடுக்குறாரு, படிக்காதவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காதவன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேள்றான். அப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே இந்த இவர் எடுத்து மண்ணாங்கட்டி அடித்து டக்குன்னு எடுத்தோன்னே, ஏங்க படிக்காதவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நாங்கள் பியூனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு வச்சிடுறாரு. இப்போ இந்த என்ன பார்க்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து வந்தோடனே ஒரு அரை மணி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கும் விடுதிக்கு ஆள் தேடி வருது. இந்த யாருங்க மண்ணாங்கட்டின்னு, மண்ணாங்கட்டிக்கு ஈரக்குளம் மேலே ஏறிடுது, போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க, உங்களை முதலமைச்சர் கூட்டி வர சொன்னார். உடனே இங்கே பக்கத்தில் இருக்க மூக்காயத்தவர் ஐயாவை பார்த்தா அவர், நீ போயா, ஐயோ போயா, நான் பின்னாடி வரேன், போ யார் எடுத்துன்னு, முதலமைச்சரே எடுத்துட்டார். ஐயோ போயா போயா, நீ என்ன நீ முன்னாடி போ, நான் வாரேன். அங்கே போன உடனே உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷன் முதலமைச்சர் வர்ற மண்ணாங்கட்டி பியூனை எந்திரிச்சு, வாங்க, ஒரு முதலமைச்சரை நினச்சி பாரு, வாங்க வாங்க உட்காரு உட்காரு. அப்படியே நான் தழுதலுக்க கண்ணு கலங்கி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். உத்தரவில் சிஓவில் கவர்மெண்ட் ஆர்டரில் இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். நான் அதை தப்பு பண்ணிட்டேன். விசாரித்தேன், 2 பெண் குழந்தை எல்லாமே வேலையிலும் வீட்டில் 2-3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாங்களாமே அப்படின்னு பியூனை கூப்பிட்டு, கூட இருக்க உதவியாளர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு கை செலவு காசு கொடுத்து இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி சொல்லுங்க, சரியா? இந்த உத்தரவை நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாதுன்னு மாற்றிடுறேன், சரியா? போயிட்டு வாங்க. எப்படி